முத்தையா இருக்காப்லையா? எங்க இருக்கா? அதானே என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏதோ வேலை நோக்கு பாத்துட்டு இருப்பாப்ல. என்ன பாக்குறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படியா? அதனால என்னவே டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை எப்ப பார்த்த போதும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பான். அதாவது சின்ன குழந்தையா இருக்க, தாத்தா சொல்றத ரெண்டா கத்துக்கட, அப்பதான் ரெண்டா இருக்கான்னு சொன்னா சொன்னதை செய்யவே மாட்டேங்கிறான்னா. குழந்தை அறம் செய்ய விரும்பு சொல்லு. அவன் சொல்றான் பார், தாத்தா அறம் செய்ய இரும்பு. அறம் செய்ய இரும்பு. ஆறுவது சினம். தாத்தா ஆறுவது சினம் இல்ல, ஆறுவது பாயாசம். ஆறுவது பாயாசங்கிறான். ஊக்கமது கைவிடல்னு சொன்ன பாடுறாமே. தாத்தா மூக்குக்குள்ள வரல வேணும், ரெண்டு வேலை விட்டு வேணும். நாசமா போறோம். அதோட விட்டானே கண்ணுல குத்திருந்தான் இருப்பான். அண்ணே டேய் வால் முளைச்சவன எங்கடா இருக்க? அதாவது லோகத்துல லோகம் கெட்டுடுது, லோகம் கெட்டுடுதுன்னு சொல்றான். லோகமா கெட்டுட்டு இருக்கிறது லோகத்துல உள்ள மனிதன் தான் கெட்டு இருக்கான். அவதானே கெட்டு இருக்கா. மனிதன் அதாவது கல்லானே ஆயினும் கைப்பொருள் உண்டாயின் எல்லோரும் சென்றங்க எதிர்கொள்வார். இல்லாலும் இல்லாத வேண்டாம், ஈன்றத்தாயும் தன்மகர வேண்டாம், செல்வாக்கு இல்லாதான் வாய்ச்சொல். கல்லானே ஆயினும் படிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நிரம்ப திறமையும் இருக்குமே. ஆனால் படித்தவர்களாக இருந்தாலும் அறிஞர்களாக இருந்தாலும் அவரிடம் உதவி பெறுவதற்காக அவர் தூங்கி எழுந்து வருவரை வாசலிலே காத்திருப்பார்களாம். கல்லாலே ஆயிரம் கைப்பொருள் உண்டாயும் எல்லோரும் சென்றங்க எதிர்கொள்வார். இல்லாலும் இல்லாத வேண்டாம். கட்டிய மனைவி கூட ஒரு சம்பாதிக்காத கணவனை மதிக்க மாட்டான். ஈன்ற தாயும் தன்மகனை வேண்டால் பெற்றெடுத்த தாய் கூட ஒரு சம்பாதிக்காத பிள்ளைய இந்த பிள்ளையை பெற்றதற்கு மலடியாவே இருந்திருக்கலாம்னு நினைப்பாளா. என்ன தத்துவம். ஈன்ற தாயும் தன்மகனை வேண்டால் செல்வாக்கு இல்லாதார் வாய்ச்சொல். தனக்கென்று மனிதராக பிறந்தவர்கள் தனக்கென்று ஒரு அந்தஸ்து, தனக்கென்று ஒரு கௌரவம், தனக்கென்று ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொண்டால்தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும். ஈட்டி எட்டியவரை பாயும், எட்டியவரை பாயும். பணம் பாதாளம் வரை போகும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தாதான், பணம் இருந்தாதான் சொந்தமே வரும். பணம் இல்லைன்னா பணம்னா பணம் கூட வாயப்பழக்கம். பணம் இருந்தாதான் சொந்த பந்தம் சுத்தி நிக்கும். இல்லன்னா ஏது யாருமே மதிக்க மாட்டான். அதுதானே அது வேற, அது சம்பாத்தியம். அதாவது சம்பாதிச்சாதான் சாப்பிடலாம், சாப்பிட்டாதான் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிடணும், சாப்பிடறதுக்கும் சம்பாதிக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். அதனால லோகத்துல அவ்வாவா அதாவது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது சிவன் கோயிலான்னு சொல்லுவா. மேடையில மட்டும் பேசக்கூடாது. தன்னுடைய வாழ்நாள்ல தானும் முன்மாதிரியா எடுத்துக்காட்ட உதாரணமா நடக்கணும். தன்னை பார்த்து மற்றவர் திருந்திக் கொள்ள வேண்டும், மற்றவரை பார்த்து நாம் திருந்தும் நிலையை ஏற்படுத்திக் கொள்ளவே கூடாது. தெரியாம கொட்டையை பிடிச்சி ஆடுறாங்க. எந்த கொட்டையை ஆடிட்டு இருக்க? அதுதானே, அதாவது பருத்தி வச்சா சரி மாடு அப்படியே வைக்கும் பொழுது அது வந்து சாணத்தோட போயிடும். மாடு தின்னா அதை அரைச்சு வைக்கும் பொழுது பால் மாட்டுக்கு உள்ள சாரும் சத்து கிடைக்கும். எவ்வளவு புத்திசாலி தரமா ஆட்டின்னு இருக்கா பாத்தியா? குழந்தடா அங்கெஞ்சு வச்சுட்டு அடிமணியில வெய்ய வச்சு நிக்கிறாங்க. டேய் பொம்பராட்டி குடிக்கிற இடத்துக்கு கிட்ட போறவட போகவே கூடாது. அதாவது அரஞ்சான் கயிறு போட்ட பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை பொம்பளைங்க குடிக்கிற இடத்துக்கு போகலாமா? எவ்வளவு பெரிய ஒரு
அமைச்சர் தாத்தாவுடைய பாசம். மாமிக்கு முத்தையவன் ஒத்தாசை பண்றாப்ல. என்ன ஒத்தாசை என்ன முதுகு தேய்க்கிறதா ஒத்தாசை? என்ன தத்தை படி சொல்லி கை முதுவோட நிக்குமாடா. நீங்க ஒரு நாள் முதுகு தேய்ச்சி பாருங்க. யாரு? அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அசோட கை வலிக்கி விட்டா நிலைமை என்ன? கை வலிக்காது. கை வலிக்கி விட்டுட்டா என்ன இவன்? வலிக்கி விட்டா எங்கேயும் போயிரு. நாயமா வரும். வேலையில் அது வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா நிர்மாண வேலைக்காரி. வசனம் தாண்டா பேசிட்டு இருந்தேன். மாமா இருக்க கிறங்கிட்டே போறேன். என்னன்னே தெரியல. உடம்ப தேத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. அப்படியா? ஆமா. அதுக்காக பக்காப்படி காப்படியா காய்ச்சி அதுல ஜாதிக்காய் ஜாலமுந்திரி ஏலக்காய் ஏலமுந்திரி பச்சை கற்பூரம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு மதனகாம சித்தாமலியம் ஜிம்தலக்கடி வேர்லையம் அயற்காந்த செத்தூரம் தங்க புஷ்பம் வெள்ளி புஷ்பம் திராட்சாசம் பரதாசம் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கேன். எலி மருந்து 2 உருண்டை ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன எலி மருந்து சாப்பிட்டா செத்துல போயிடணும்? இல்ல மாமா, வயிற்றுல உடம்பு கிறங்குறதுக்கு காரணம் என்னன்னா வயிற்றுல கீரை பூச்சி கிடக்குறது. இந்த எலி மருந்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த கீரை பூச்சி எல்லாம் செத்து போடும், எந்த பிரச்சனையும் வராது. வயிற்றுக்குள்ள கீறி விட்டு பூச்சி இருக்குது. ஆமா ஆமா, அந்த பூச்சி இது செத்துரும். செத்துரும். பூச்சி எப்படி வெளில வரும்? அதுக்கு வேற வைத்தியம் இருக்கு மாமா. அது என்ன வைத்தியம்? அது சீன முறை, அக்கு பஞ்சர்னு பேரு. சாக்கு பக்கி தைக்கிற கோணிஷீட் இருக்கு படுத்தாளா? அந்த கோணிஷி எடுத்து விளக்கண்ணில் 2 பெருட்டு பறக்கிட்டு உங்க ஆசனமா இருக்க பத்தியெல்லாம் பின்வாய் அது வழியா உள்ள தள்ளி விட்டோம்னா அது போய் இந்த பூச்சி புழு எல்லாத்தையும் அதுல கோர்த்துரும். கோணி ஊசியை ஏத்தி பூச்சியை கொத்து. கோணி ஊசி எப்படி வெளியில எடுக்கிறது? ஒரு சின்ன உருளைக்கிழங்க எடுத்து அதை விளக்கண்ணில் 2 பெருட்டு பறக்கிட்டு அதை பின்னாடி தள்ளி விட்டோம்னா அது போய் கோணி ஊசியில சக்குன்னு குத்திரும். என்ன உள்ள இருக்கிற வயிறுன்னு நினைக்கிறானா டயர்னு நினைக்கிறானா? சரி, எல்லாம் உள்ள போயிட்டுது. எப்படி எடுக்கிறது? உருளைக்கிழங்கு எப்படி எடுக்கணும்னா ஒரு சின்ன எலிக்குட்டியை பிடிச்சி அதை விளக்கணையில 4 முக்க முக்கி அதை பின்னாடி விட்டு அது போய் உருளைக்கிழங்க பிடிச்சிக்கும். இதெல்லாம் பயமுறுத்து தம்பி. எலியும் உள்ள போயிடுவா? ஆமா ஆமா ஆமா. சரி, எலியை எப்படி வெளில எடுக்கிறது? ஒரு சின்ன பூனைக்குட்டியை பிடிச்சி அதை விளக்கணையில 4 பரட்டி அதை பின்னாடி தள்ளிட்டோம்னா அதுவும் எலிக்குட்டியை பிடிச்சிருமாமா. சிவா, இதுவும் உள்ள போய் தான் பிடிக்குமா? ஆமா ஆமா ஆமா. அப்ப பூனைக்குட்டியை எப்படி எடுக்கிறது? கச்சக்கருவாடு வாடகைக்கு பூனை எங்கேயும் நிக்காது மாமா. 2 கச்சக்கருவாடை வாங்கி இப்படி உங்க ஆசனம் வாங்கி நேரம் கட்டி தொங்க விட்டோம்னா அந்த கச்சக்கருவாடு வாடகைக்கு பூனை பிச்சுக்கிட்டு வெளியே வரும் பாரு. உன் குடை குத்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். அதோட உன் கம்பெனி க்ளோஸ். குடலை போட்டு இழுத்துட்டு போமா? அங்கேயே தான் கிடக்குமா? ஆரோக்கியமா இருப்ப, எந்த குறையும் வராது. ஏண்டாமே என்ன மாமா இப்படி வைத்தியம் சொல்லி என்ன காலி பண்றதுக்காடா நான் உன்னை வளர்த்தேன்? ஏன் மாமா? என்ன மாமா? என்ன தாத்தா உயிரோட இருந்தா உனக்கு ஏதாவது ஒரு கட்டையை கட்டி வைப்பேன். அதை விட இங்கே பிடித்தான் சொல்றேன். போய் பாக்குற பொம்னாட்டிய பூரா நீங்களே கட்டிட்டு வர. நேக்கு ஒன்னா கூட கண்ணுல காட்ட மாட்டேன்றேன். என்ன இப்படி கொடுக்கறது தாத்தா இருக்கிறது பிடிக்கல உனக்கு? இப்படி அப்படி உட்காரு. 7 தாரம் எனக்கு. சரி மாமா, 7 தாரம் இருக்கும்போது அறுக்கலாமா? இல்ல இப்படி உட்காருங்க. எவ்வளவு நாள் நின்று இருப்பேன். உங்களுக்கு ஏற்கனவே அண்டாம் வாய்வு. ஆமா, இந்த அண்டாம் வாய்வுக்கே சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற. மெதுவா 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 உட்காந்துட்டேனா? வாய்க்கு சரியா இருக்கா மாமா? சரியா இருக்குது. சரி 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 தம்பி சொல்லுங்க மாமா. நேக்கு வயது ஏறிண்டே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, வயசு போயிட்டே இருக்கு. காடு வாங்குது, வீடு போகுது. நீ வீட்டை விட்டு போகவும் மாட்டேங்கிற, காட்டுக்கு வரவும் மாட்டேங்கிற. தம்பி என்ன மாமா? அப்படி எல்லாம் சொல்லாதே. சரி மாமா. வீட்டை விட்டு போயிடுவோன்னு எனக்கு ஆசை வந்துடுது. சரி, செத்து போயிடுவோன்னு விளக்க கொளுத்துட்டு போறேன் தம்பி. சரி, போயிட்டே இருக்க பொழுது விடுச்சுட்டு. நீ எனக்கிட்ட எல்லாம் கேட்கணும் யோசனை எல்லாம். நான்ல சொல்லிருப்பேன் உனக்கு யோசனை. நீ அதை விட்டு கிணத்துல குளத்துல ஏதாவது விழுந்து செத்து போடலாம்னு நினைச்சேன். சரி, கிணத்துல தண்ணி இல்ல. இல்ல தம்பி, கிணத்துல தண்ணி இல்லைன்னு போனா குளத்துல விழணும்னா குளத்துல சளி பிடிச்சுட்டா. ஓ, செத்து போன முன்னாடி குளத்துக்கு சளி பிடிச்சா என்ன எதுவும் தெரிய போகுது? செத்து தொலைய வேண்டியதானே. சரி, தொலை. உலகத்துல நல்ல மனுஷன்லாம் இப்ப போய் சேர்றான். இருக்கான் பாருங்க, என்ன இளவுக்கு இருக்காங்க. நேக்கு வேகம் வந்துருது. கத்தி எடுத்து குத்திட்டு செத்து போறோட கத்தி எடுத்துட்டாம்பி. சரி, கழுத்து அறுத்துனா ரத்தம் வருமே. ஆமா ஆமா ஆமா, ரத்தம் வராம குத்துறதுக்கு நான் வழி சொல்றேன். கொஞ்சம் ஐஸ் கட்டிய முன்னாடி வச்சுக்கிட்டு லவக்குன்னு குத்திர உள்ள போயிடும். அப்படியா?
அதனால வேணான்னு முடிவுக்கு வந்துட்டேன். சரி. தேக்கு விடிஞ்சா 80 வயது. ஆமா படிச்சா 9 அப்புறம் இப்ப என்ன பண்ணலாம் இருக்க? இப்ப 79. சரி. விடிஞ்சா 80. ஆமா மாமி இருக்காங்க. ஆமா மாமிதான் இருக்காளே. 7ஆம் தானடா. கட்டிட்டு வந்தமே சின்ன பொம்னாட்டி. அவனுக்கு 7ஆம் தானடா. ஆமா ஆமா அவளுக்கு இப்பதான் 20. ஆமா உனக்கு 80. அதனால குடும்பம் வளங்க எப்படி இருக்கும்னு பாருங்க. என்னம்பி இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளும் இல்ல பேரும் இல்ல. நம்மளாம் லூசு பயிலுக மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறோம். என்ன இளவுக்குன்னு தெரியல போ. இந்த காயை வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்குன்னு பாரு. நல்லவர்களுக்கு அடுக்கடுக்கா சோதனை வரும். அது சரி. இறுதியில சோதனை வரலாம். இப்படி எல்லாம் வரக்கூடாதுடா. இருக்கட்டும். சரி சரி. அதனால மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுது. சரி. இல்ல நான் இம்பட்டு தூரம் வந்து நான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். அதை நினைக்கிற பத்தி எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா சரி நான் வெகுவா என்ன சொல்லுவா மணக்கோட்டை கட்டியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லுவாள்ல. ஆமா 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 அது மாதிரி அம்பி கண்ணா வாரா நல்லா பண்ணுவா. நல்லா அது ஒரு மாதிரியான ஒரு அபிவிருத்தியா பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். நேர் மாறாட்டமா போயிடுச்சோம். சரி பரவாயில்ல. அதனால மாமி வந்து பிரதாத்துக்கு போகணும்னு சொன்னான். அம்பி குழந்தை மாமியை கூட்டிட்டு போடா. இல்ல மாமா 7 தாரம் கல்யாணம் பண்ணிருக்கு. 7 தாரத்துக்கும் குழந்தை கிடையாது. ஆமா வேத பாராயணங்கள் கேட்டா குழந்தை வர வாய்ப்புண்டு ராமானுஜ ஐயங்க ரகத்துக்கு அழைச்சிட்டு போக சொன்னேன். ஆமா நான் மாமியை அழைச்சிட்டு போனேன். சரி நீ தாலி கட்டினோம் முண்டாட்டி கூட்டிக்கிட்டு போறது நான் என்ன மாமா அழைச்சிட்டு போன குழந்தைக்கு குழந்தையா இருக்கு இல்லையா? என்னைய சந்தேகப்படுறா? இல்லடா இல்ல என்ன சந்தேகப்படுறான். நல்ல சந்தேகமே படக்கூடாது. அப்புறம் சொல்லிட்டு இருக்க. அப்படி சொல்லாது இப்படி சொல்றான்னு திருத்துறேன்டா. நானும் மாமியும் மாத்தான் போனோம். இது நல்லா இருக்கா? இதுவும் இடிக்குத. உனக்கு எல்லாமே இடிக்கும். மாமி கூட போனேன். ஆமா மாமி கூட நான் போனேன் மாமா. சரி. ஆமா ராமானுஜ எங்க அறத்துக்கு முன்னாடி பாருங்க புள்ளுக்கட்டு கருப்பா இருக்கான்னு சூத்திரப்ப முன்னாடி. ஆமா உன் பழைய கையே ஏய் உன் பழையச்சுனே எனக்கு தெரியும். நீ அதை கூட்டி கொண்டு போய் வச்சுட்டு கொல்ல பக்கமா என்னென்ன பண்ணு தெரியும். தாத்தாவுக்கு அப்படி எல்லாம் அது மாதிரி எல்லாம் இருந்தது இல்லவே இல்லை. அவ வந்துட்டு இருந்தான். அவன் நின்றுட்டு இருந்தான். என்னடி கருப்பாயி இன்னைக்கு என்னடி ஐயங்க அகத்துக்குள்ள கதை நடக்கிறதுன்னு கேட்டேன். இந்த சீதை ராவணை சிரா எடுத்தானம்ல மாமா. சீதைய ராவணே சிரா எடுத்தானம்ல. ஆக்கல வருஷமா தேக்க. ஏன் மாமா சிறை எடுத்தாண்டா? இப்ப நான் என்ன தப்பாவா சொன்னேன்? தூக்கி போட்டுக்கிட்டா பொழக்கிறேன். சிரா எடுத்தாரு சொல்லிடாப்பி. அல்ல சீதை நம்மளவா பிராமணாள். பிராமண பசங்க சூத்திர பசங்க நம்மளவா தொட முடியுமா? அது உள்ள போயிடுது பாருங்க. உள்ள போறது தாக்கணும். பரமசாலையோட தூக்குற கட்டுமனால தூக்குற கட்டம்னா மாமிக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லையா? மாமி முதுகுன்னு உள்ள போயிட்டான். மாமி உள்ள போனா உள்ள இருந்த பொம்மநாட்டி பூரா வெளியே வந்துட்டான். விட்டு மூக்காயி கடைசி விட்டு காத்தாயி எழுத்த விட்டு ஏங்க அப்புறம் பக்கத்து விட்டு பங்குச்சோம் அம்மட்டு பொம்பளையும் வெளியே வந்துட்டான். என்னடா உள்ள போன பொம்பளை பூரா வெளியே வந்துட்டாளே. உள்ள ராமானுஜ ஐயங்கர் மட்டும் இருக்காரு. மாமி இப்ப உழுக்க போறாளே. எதுவும் குண்டக்க முண்டக்க நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பக்கத்துல இருக்க ஜன்னல் வழியா அப்படி எட்டி பாக்குறேன். சரி என்ன மாமா ராமானுஜ ஐயங்கர் அந்த பக்கம், நம்ம மாமி இந்த பக்கம். 2 பேருக்கு நடுவுல ஒரு விளக்கு. விளக்கெண்ண விளக்கெண்ண விளக்கு மாமா. திரி மினுக்கு மினுக்கு நெறிஞ்சுட்டு இருந்தது. மாமி போன வேகத்துல லபக்குன்னு உட்கார்ந்தாலும் காத்து பட்டு திரி போட்டு நனைஞ்சு படுத்து. ஒரே கும்மிருட்டு இருட்டு. டப்பு டப்புன்னு சத்தம். என்ன சத்தம்? ராமானுஜ ஐயங்கர் ராமானுஜ ஐயங்கர் நம்ம மாமி தொடையில தட்டி பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். தொடையில தட்டி தட்டி பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் தட்ட தட்ட உன் பொண்டாட்டிக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அங்கதானே பப்பரப்பான்னு படுத்து தூங்கிட்டாடா மானம் கட்டவளை. ஒரு முளை கயிறு கிடைக்கிற மாட்டிக்கிட்டு தொங்க வேண்டாம். எல்லாம் ஒரு ஜென்மம். பொண்டாட்டி வெட்டி வாழ முடியா வாழையில உன் பொண்டாட்டியை பேசாம நேட்ட தள்ளி விட்டு போய் கொண்டு பாம்பேல பழைய விலைக்கு வித்துட்டு வந்துடுறேன். என்ன பொழப்பு பொழைக்கிறது? ஆலயத்துல இருக்கிறியா? இங்க ராமாமா இருக்கேன். வடிவலைக்கு ஆலயத்துல இருக்காளா? இருக்கா. அவ ஆலயத்துல இருக்கிறது உண்மைன்னா ஒரு 2 கண்ணு அவியலாங்க. கொழுப்படுத்து உன் முண்டாட்டி ஊர் மேய்ச்சி தெரியுமா? பார்த்தா ஏன் கண்ணு அவியணுமா? இவெல்லாம் என்ன கெதில போவேன்னு பாருங்க. உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியுமா? ஏமா முடியாது. என்ன சொல்லுவான்? ஆமா எல்லாம் அசிங்கமா சொல்லுவான். இந்த பாடுறா பொண்டாட்டியை கூட்டி விட்டவன் இருக்கான்னு. அதாவது உன்னைய பத்த சொல்லுவான். சாதாரணமா இருக்கும் பொழுதே ஒன்னு கிளப்பி விட்டுட்டு போவான். இப்படி நடந்திருக்கிறத பார்த்தா என்னென்னலாம் பேசுவா. அசிங்கமா பேசுவான். நீ உயிரை வச்சுட்டே தெரியக்கூடாது. நாளைக்கு பேசாம உனக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுறேன். எப்படி
ஆமா. எப்படி அடிக்கிற? ஆமா. போஸ்ட் மாமாவுக்கு கண்ணீர் அஞ்சலி. எனக்கு தம்பி, சொல்லுங்க மாமா. அதாவது சாவு நம்மளை தேடி வரணும். ஆமா. அதை தேடி நாம சாவை தேடி போக கூடாது. போகக்கூடாது. சாவே போ ஆமா. அப்படி வாழணும். ஆமா. புரியுதா? சரி மாமா. அதனால நேக்கு ஒரு அவமானம்னா என் சூத்திரத்துல வளர்ற உனக்கு அது அவமானம். எனக்கு என்ன மசிருக்குடா அவமானம்? போனது ஏன் பொண்டாட்டியா ஓ பொண்டாட்டியா? மானக்கட்ட ஓ பொண்டாட்டி போயிருக்கடா, நீ நாடுகளை சாவு. ஒரு முளை கயிறு படிக்கிற தொங்கு, புளிய மரம் வேப்ப மரத்துல போய் தொங்கு, இல்ல விஷத்தை புடிச்சிட்டு சாவு. என்ன அளவுக்குடா என்னையா சாவு சொல்றேன்? அடியில கண்ட சொத்து பூரா உனக்கு. ஆமா, இப்படித்தான் சொல்ற. அடியில கண்ட சொத்து பூரா. சாரக்கவருக்கு தரவா இங்க பின்னாடி எனக்கு. வேண்டாம் நாம பாரு, உடனே உன்னை உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. பாசம் பொங்குதுடா. கொல்ல பிரியடா நீ. ஆமா, கொல்லத்தான் பிரியமா இருக்கியா? ஒருத்தரும் துணைக்கு இல்லையா? இல்ல இல்ல இல்ல, 50 பேரை வணிகத்தான் கூட்டியாந்து இருக்கான். ஆமா, இது காஜு கொடுத்து கூட்டியாந்து இருக்க வாரு, அங்கி வச்சு கூட்டியாந்து இருக்க வாரு. சரி சொல்லிடுறேன். சரி மாமா. அப்படிங்கும் பொழுது அவளை சும்மா விடக்கூடாது. ஆமா ஆமா. ரெண்டுல ஒண்ணு அத்துக்கிட்டு விடணும். சரி மாமா. ரெண்டுல ஒண்ணா? ரெண்டுல ஒண்ணு அத்துக்கிட்டு விட்டீங்கன்னா ஒன்ன மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி தெரியும்? வார்த்தை இல்லடா. வார்த்தை. என்ன சொல்லுவாங்க? அங்க படுத்து நித்திர பண்ணது உண்மையா? எந்த பேரோட சொல்லுவாங்க? மொத்தமா காரியம் சொல்ல மாட்டான். அதனால அவளை சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரி மாமா. இரு மாமா, இப்ப யாரு நான் கூட்டியாருமா? மாமி நோக்கு மாமி. ஆமா. அவளை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஒரு 50 ரூபா காசு விடு. தம்பி, என்ன மாமா? உன்னை நான் இதுவரையிலும் அது மாதிரி நினைக்கலையடா. இல்ல மாமா, உன் முண்டாட்டிய கொண்டாந்து உனக்கிட்ட விடத்த 50 ரூபா கேக்குறேன். இல்ல 500 ரூபா காசு வாங்கி மிருதம் கரண்ட விட்டுறேன். நல்ல காரியம். முத்து முத்து முத்துமா, நல்ல காரியம் சொல்லிருக்க, உனக்கு ஒரு பரிசு. பணம் 500 ரூபா பிறக்குது போடுறேன். நான் கூட்டியாரேன் மாமா. சீக்கிரமா கூட்டிட்டு வா. நான் கூட்டியாரேன். ரெண்டுல ஒண்ணு பாத்து அந்த ஒரு வேலை தான்டா பாக்கல. கூட்டியாந்து விடல. இது யார் சொன்னா? இது யாரு சொன்னான்னு கேட்டா நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடுவாங்க மாமா. யார் சொன்னான்னு சொல்றது? அப்புறம் நாளைக்கு என்னைய வச்சுட்டு எதுவும் செய்ய மாட்டா, அப்புறம் நான் வந்து சொல்ல முடியாது. ஆமா ஆமா, இது மட்டும் ரகசியமா இருக்கட்டும். ஆமா என்ன கேட்கணும்? ஆமா, போய் படுத்தியாமா. பார்த்தியோடி. ஆமா, படுத்தியா. ராமாஜி எங்க இருக்கியா? ஐயங்கார் அகத்துல நீ படுத்தியான்னு கேட்கணும். என்ன மாமா? ஒன்னாவா கால் புரியணும். இல்லன்னா அந்த கோல் முறியணும். பாக்குறேன். கோல்ல நல்ல கலரா இருக்கு, வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன டேய், வேணாம் வேணாம் வேணாம். இந்த கிழட்டு புண்ணாக்கும் மலட்டு புண்ணாக்கும் நம்மளை வச்சுக்கிட்டு பண்றது ஆமாங்க. கொடுமை பண்றான்டா. சின்ன பையனை வேலைக்கு வச்சிருக்கமே, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைடான்னு சொல்றேன். ஏய், கல்யாணம் வேணாம் முத்து. இப்ப கல்யாணம் மட்டும் வந்தானே, சரி. இந்த பொம்மநாட்டி எனக்கு பார்க்கத்தாண்டா கூட்டிட்டு போனேன். ஐயோ, ஏன் அப்படி எனக்கு பாக்குறீங்க? பாக்குறேன்னு கூட்டி போயிட்டு பணம் திமுறா. சரி, காஞ்சி பண்ண இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்றேன் முத்து, 7 இருக்குல்ல, 7 2 தள்ளி விடலாம்ல. எது? 7 தாரம். மத்தது 6 நஞ்சு போய் பிஞ்சு போய் தொஞ்சு போய் கிடக்கு. இது கொஞ்சம் முழு முழுன்னு இருக்கு. அப்படிதான். பாத்துருக்கலாம், நீங்க பாத்துருக்கலாம். ஏட்டா கண்ணா, மாமியை பாத்துருக்கலாம். இப்ப மாமியை கூப்பிடுறேன் பாருங்க. அப்படி இருக்கட்டா, சிப்பி எதுக்காத பாரு, மாமியை கூப்பிடுறேன். மாமிக்கு மேல ரொம்ப பிரியமா. இந்த அகத்துல யாரும் இந்த கிழட்டு புண்ணாக்காக நான் வேலைக்கு இருக்கேன். மாமிக்காகத்தாண்டா. மாமி எந்திரிச்ச உடனே அம்பி அம்பி எங்கடா இருக்கேன்னு அதிகாரம் எழுந்தோட எனக்கு பாசிப்பருப்பு உண்டை கொடுப்பாங்க. என்ன உருண்டை? பாசிப்பருப்பு உண்டை. ஆமா ஆமா. மாமியை கூப்பிடுறேன். உருண்டை பாத்தீங்களா? மாமி, ஐயோ வார்த்தையே தேன் மாதிரி இருக்குதா? மாமி, என்ன பண்ணு இருக்க? என்ன சார்? வெளியே வரக்கூடாது. என்ன அமைதியா இருக்க? என்ன ஸ்நானம் பண்றேன்? என்ன ஸ்நானம் பண்றேன்? என்ன? ஏய், மாமி என்ன ஸ்நானம் பண்றாடா? என்ன ஸ்நானம் பண்ணா மாமி முண்டமா நிப்பான்? ஏடா லூசு போல முண்டமானா என்ன? பொட்டா குட்டியா இருக்கும். என்னன்னு தெரியாம. ஆமா, மாமி அப்படியே கூப்பிடுவோமாடா? மாமி ரொம்ப நான் எடுத்து மாமி ஓடி வாங்க, உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓடி வாங்கோ, ஓடி வாங்கோ.
நன்னா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்குது மாமி. நன்னா இருக்கேன். அம்பி கிட்டு, இங்க பாருங்க. இங்க பாரு. உரம் போடுறாப்புல. ஏண்டா அம்பி கிட்டு? யாரு வாசல்ல மாமி வந்திருக்கேன் தம்பி. மாமி நீங்க எப்ப வந்தே? நான் முன்னாடியே வந்துடுறேன். நீ எங்க தம்பி உன்னைய காணுமே? நீங்க பா மாமி, ஏன்? நீங்க வர வர எங்களை ஏமாத்துறேன். என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க? முன்னாடி நீங்க வர்றச்சே இந்த பாடலா பாடின்னு வருவேன். ஆமா, முன்னாடி எங்க மாமி வர்றச்சே என்ன பாட்டு பாடுவேன்? நான் மதகம் பாடி நின்றாள் ஞானம் மலர்ந்தாள். பாடி நின்றாள். ஏண்டா அம்பி என்னை ஏன் நீ பாட்டை மறைக்கிறேன்? நாங்க 5 பேரும் நாக்க தொக்க போட்டுட்டே உட்கார்ந்திருந்தோம். எதுக்கு? எங்களை ஏமாத்திட்டேன். நான் எப்படி தம்பி ஏமாத்துவேன்? 5 பேரும் என் பிள்ளைங்க தான். மாமி ஏன் தம்பி? எப்படி இருக்கேன்? நன்னா இருக்க, நீ நன்னா இருக்கியா? நல்ல சேமமா இருக்கியா? ஏன் தம்பி ரொம்ப இழைச்சு போயிட்டேன்? நீங்க ஒரு ஆளுதான் இந்த வருஷத்துலயே நான் இழைச்சு போயிருக்கேன்னு சொன்னது. அப்புறம் என்ன? அப்பட்டு பேரு என்னடா பெருத்து போயிட்டேன்னு இருக்கா. சரி மாமி. ஒருவேளை கண்ணாடி போட்டுக்கிறதுனால அப்படி தெரியுதோ? ஓஹோ ம். மாமி, ம். தெரியாம தான் கேக்குறேன். சொல்றேன் தம்பி. மாமாவும் நாங்களும் உங்களை பொண்ணு பார்க்க வர்றச்சே ஆ, நீங்க யார பார்த்து ஒத்துண்டேன்? உன்னை பத்தாம்பி ஒத்துண்டேன். முதல்ல மாமா வந்து உட்கார்ந்தேன். ம். அப்ப மாட்டேன்ட்டேன். ஆமா. அப்புறம் அம்பி பைய பக்கத்துல வந்து நின்னோன்னு அம்பி பைய சின்ன பையலா இருக்கான். ம். ஏதோ ஓட ஓடியார எடுக்க வைக்க ஆமா, எடுக்க வைக்கவா? என்ன பாதுகாப்பா அகத்துல உண்டான வேலையை பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னேன். என்னை பார்த்திருந்தானே ஒத்துண்டேன். ஆமா தம்பி. ஏன் மாமி, ம். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம்? மாமாவுக்கு நீங்க எத்தனாவது பொண்டாட்டி? 7வது பொண்டாட்டி. 7வது பொண்டாட்டி. ம். உங்களுக்கு அவர் எத்தனாவது புருஷன்? தாத்தாவுக்கு எத்தனாவது புருஷனா? எனக்கு தாத்தாவுக்கு நான் ஒரே பொண்டாட்டி இல்ல, 7ஆம் தரமா தாத்தாவை நான் ஓ, கட்டிட்டேன். உங்களுக்கு ஒரே புருஷன். எனக்கு தாத்தா ஒரே புருஷன். ஏன் மாமி நீங்க இப்படி இருக்கே? ம். கண்ணுக்கு கண்ணா வர ஆமா நினைக்கிறேன். தம்பி. நீ யார் சிரிக்கிறப்ப? கைப்படாத ரோசா அப்படி வச்சு பார்த்துட்டே இருக்காரு. ம். ஏன் மாமி, வயசாயிட்டுதுல ஒண்ணும் பயன்படுத்துறதே கிடையாது. இல்ல தம்பி, நீங்க அவர் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க. நிறைய பாசமா இருக்கேன். உங்களுக்கு அவரு துரோகம் நினைக்கலாம். எனக்கா? கிழட்டு புண்ணாக்கு எனக்கு வரத்துக்கு அப்படியே ஏன் தம்பி தாத்தா அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி. இல்ல மாமி, ஆ. என்ன பண்ணார் தெரியுமா? தாத்தா உனக்கு அடிச்சுக்கா. தாத்தாவோட அடிகொண்ட சத்தம்லாம் நோக்குதான். அது எனக்கு வேண்டாம். ஏன்? தாத்தா அரியற்கண்ட சொத்துக்களை புறா உங்க கீழ்கண்ட முகவரியில எழுதி வச்சு. ஏன் தம்பி நோக்கு வேண்டாமா? எனக்கு ஆ. உங்க மேவிலாசத்தை மட்டும் கொடுங்க. எந்த மேவிலாசம்? நான் அப்படி சோனாப்பேட்டை ஓரமா உட்காந்து ஒரு புரோட்டா கடையாவது வச்சு பொழைச்சுக்கிறேன். ஏன் தம்பி மேவிலாசம் நான் எங்க தம்பி வச்சுட்டு இருக்கேன்? அது நீங்க சொல்ல வேணாம், நாங்க எடுத்துக்குவோம். அப்படியா? சரி பரவாயில்ல தம்பி, மேல மாடத்துல இருந்து போய் எடுத்துக்கோ. இல்லன்னா அகத்துல அப்பத்தா இருப்பா, அவள்கிட்ட போய் வாங்கிக்கோ. உங்களுக்கு எது அதையும் விட மாட்டோம். ஆ, நீ வேற, நாங்கெல்லாம் 90 ரூபாயை தூக்கி பின்னாடி வச்சு. அதான் போல இருக்கு. பாக்குறதுக்கு நல்ல பிள்ளையா இருந்திருக்க. அப்படித்தான். ஏன் தம்பி இவங்களோட சேர்ந்தா கெட்டு போயிருவேன். நான் நல்ல விலைன்னு யாரா சொன்னேன்? அப்ப கெட்ட பிள்ளையா? இல்ல இல்ல மாமி, உங்களுக்கு துரோகம் நினைக்கலாம். நினைக்கப்படாது. உங்கள என்ன குறைச்சல்? எனக்கு என்ன தம்பி குறைச்சல் நீயே சொல்லு. அழகுல குறைச்சலாம். உங்க எண்ணத்துல குறைச்சலாம். என்னைய உட்கார வச்சுக்கிட்டு நீங்க போடுவீங்களே அன்னம், ஆமா. அந்த அன்னத்துல குறைச்சலாம். இல்ல தம்பி. இல்ல உங்க ஏய். எண்ணத்துலதான் குறை. என்ன தம்பி இந்த கிழட்டு முன்னாக்க உங்களுக்கு துரோகம் பண்ணலாம். நேக்கு துரோகம் பண்ணிருக்காரா? யார பாத்துட்டு இருக்க? முந்தா நாள் நீங்க வடிவழகி அம்பாள் கோவிலுக்கு அபிஷேகத்துக்காக போயிட்டு ஆமா தம்பி. மாமா என்ன பண்ணாரு? என்ன பண்ணார்? முகப்ப பக்கமா உட்காந்து கணக்கு விளக்கு பாத்துட்டு இருக்காரு. சரி. இவர் கணக்கு விளக்கு பாக்குறச்சே புல்லுக்கட்டு கருப்பா இருக்கலாம்னா சுந்தர பவுன். ஏன் தம்பி அவன் நன்னா கணக்கு அவளுக்கு என்ன ஆச்சு? அவ கருப்பா இருந்தாலும் உறுப்பெல்லாம் ரொம்ப பெருப்பா இருக்குது. அவ பாருங்க, நம்ம அகத்துக்கு முன்னாடி அப்படியே தூக்கி வர்றத பார்த்தோம்னா மாமா அப்படி கண்ணாடி ஏத்திட்டு ஏய் ஏய் பெரியடி யார என்னை கூப்பிடுறியா? ஒன்னியா கூப்பிட்டேன். அப்புறம் உங்க ஆத்தா ஐயோ ஏமாமே இப்படி பேசுறேன். அப்ப இங்க என்னன்னு வாடின்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கு. நான் உங்களையா கூப்பிடுறேன். என்னை பெற்றெடுத்த தாய் மாதிரி இல்லையா நீங்கள்? இந்த மாதிரி சொல்லிட்டு தான் பேசுறேன். என் கூட பிறந்த சகோதரி மாதிரி இல்லையா நீங்கள்? என் கூட பிறந்த முண்டாட்டி. ஐயோ வரிசையில வந்துடுத்தோம். அது ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? வேணாமா, நீ உங்களை பார்த்தா கூப்பிடுறேன். அப்புறம் இந்த கிழட்டு பொண்ணாக்கு கருப்பாயை கூப்பிடுறாரு. கருப்பாய் கூப்பிட்டாலும் சூத்திர போக அகத்துக்குள்ள நுழையலாமா? நுழையப்படாத. அபச்சாரம் அக்கறகரம் நுழைஞ்சிட்டாமா? ஆ. முகப்புக்குள்ள புகுந்து, வலதுக்குள்ள புகுந்து, ஆளுக்குள்ள புகுந்து, அடுப்படிக்குள்ள புகுந்து, கொண்ட பக்கமா புகுந்து. அவ போடுறத பார்த்தோம்னா மாமா பஞ்ச கச்ச பிடிக்கி பிடிச்சிட்டு அங்கிட்டு பார்த்துட்டு குச்சி ஆஹா 2 பேரும் போற ஓகே சரியில்லையே, ஏதோ புண்டக்க மண்டக்க நடக்க போகுது அப்படின்னு பையன் அப்பவே அவுத்துட்டேன். வீட்டுக்கு முன்னாடி கட்டிதான் கண்ணுக்குட்டி. சரி. அவுத்து கொண்டே பின்னாடி தண்ணி ஆட்டி விட்டு விறுவிறுன்னு வைக்க போற மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கீழே பாக்குறேன். மாமி ஒரு நாளாவது ஒரு நாளாவது நீங்க மேல ஏறி உட்காந்து கீழே பாத்துருக்கலாம்.
மேல எது மேல ஏறி உட்காந்து வைக்க போறோம் மேல. சரி தம்பி. இல்ல நான் ஏறவே இல்ல. பார்த்தது இல்ல. பாத்துறாதி அன்னையோட வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன தம்பி? இது எதுக்கு நல்லா இருக்க குடும்பத்தை இல்லாத சொல்லி இல்ல தம்பி, இவ்வளவு தூரம் சொல்லிண்ட இருந்தாலும் நான் சொச்ச கதையும் சொல்லிடுறேன் தம்பி. இது உங்க குடும்பத்துக்குள்ள என்னமா நடக்குது? இது நமக்கு தேவையில்லாத. ஏன் தம்பி கிட்டு, நான் தப்பா நினைச்சதானே? உன் மேல தப்பா நினைக்க மாட்டேன். இருந்தாலும் அங்க என்ன நடந்ததுங்கிறத நல்லா விவரமா என்கிட்ட சொல்லு. என்ன பண்ணா தெரியுமா? கருப்பாயை கொண்டு பின்னாடி வச்சுண்டு உங்கள்கிட்ட ஒரு நாளாவது பாட்டு பாடி இருக்காளா? இல்ல தம்பி. அங்க போய் எப்படி பாடினாரு? ஆடும் பூவை சூடாமல் போனார், ஆடும் பூவை சூடாமல் போனார், ஆசை தீராதே, ஆசை வெள்ளம் போக போக, ஆசை வெள்ளம் போக போக கேள்வி கேளாதே, போதும் நேரம் பொல்லாத நெருங்கில், போதும் நேரம் பொல்லாத ஒரு நாளாவது உங்களை கட்டி பிடிச்சிருக்காரா? இல்ல தம்பி. அதுவும் பாவட்டும். முத்தம் கொடுக்கலாமா? இல்ல தம்பி, நேக்கு கொடுத்தது இல்லையே. நீங்க அங்கிட்டு திரும்பி எந்த பக்கம்? உங்களை பார்த்துட்டு எனக்கு பேச ஒரு மாதிரி இந்த கிழட்டு புண்ணாக்கு என்ன பண்ணா தெரியுமா? கருப்பாய கொண்டு வைக்க படப்புல சாட்சி போட்டுக்கிட்டு இவன் வண்டிய போட்டு உக்காந்துக்கிட்டு மசித்த நீக்கிக்கிட்டு முத்தம் கொடுக்கலாம்டா. அவனுக்கு தான் ஆயிரங்களுமே தெரியாதில்ல. தாடி மீச்சி தூக்கி பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். மாமி ஒரு நாளாவது உங்களுக்கு கொடுத்துருக்க. ஐயோ நீங்க ஏன் மாமி கைய தயாராக்கணும், நம்ம கட்டி தொங்க விடுவோம். ஏன் தம்பி, தாத்தா இப்படி இல்லாம முத்தம் கொடுத்தாரு? அது பாட்டும். என்ன பண்ணாரு? உங்க பாம்பகத்தை எடுத்து கொடுத்தாலும் சுங்கடி படது. ஆமா, அதை தூக்கி கருப்பாயிட்ட கொடுக்குற. கருப்பாயிட்ட கொடுத்துறாரா? கருப்பாய் நல்ல பொம்பளை. அவன் என்ன சொல்லிட்டான்? ஆத்தி நாளைக்கு மாமி கேட்டா என்ன சொல்றது? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. என்னடி இப்படி நினைச்சுட்டு இருக்கேன்? அவன் வேற நீ வேறையா? நான் தர்றேன் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிட்டாரு? என்ன பட்டா? அந்த சுங்கடி படவைய கழிச்சிட்டான். ரெண்டா கழிச்சு பாதிய மடிச்சு அம்மாட்ட கொடுத்துட்டான். பாதிய மடிச்சு நம்ம வீட்டு பீரோல் இருக்கு பத்தியெல்லாம், நம்ம கட்லுக்கு பக்கத்துல பீரோல் இருக்குல்ல, அதுக்குள்ள கொண்டே வச்சிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க போய் நம்ம அறைக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு பீரோல திறந்து பாருங்க, புடவைய தூக்கி பாருங்க. புடவைய தூக்கி பார்த்தா கிழிஞ்சு போயிருக்கும். அதுலயும் என் மேல சந்தேகம் இருந்தான். ஏற கருப்பாய் வீட்டுக்கு போங்க, அவ வீட்டு கதவை சாத்திக்கிட்டு அவ சேலைய தூக்கிக்கிட்டு பாருங்க, அங்கேயும் கிழிஞ்சு போயிருக்கும். அப்ப அங்கேயும் கிழிஞ்சு போச்சு, இங்கேயும் கிழிஞ்சு போச்சு. இருக்கட்டும் தம்பி, தாத்தா வரச்சு நான் என்ன செய்யணும்? மாமி மாமி ஒண்ணு அவரோட நீங்க இருக்கணும், இல்லன்னா உங்களோட நான் இருக்கேன். உங்க பிறந்த இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு மாமி. ஆமாப்பா, நான் குழந்தை மாதிரி வரணும். சரி தம்பி. முக்கியமான விஷயம்,
இந்த காக்கெல்லாம் நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதே. ஏன் தம்பி இவ்வளவு தூரம் நீ தான் சொல்லிட்டு இருக்க? ஐயோ, நாளைக்கு என்னைய வச்சுட்டு செய்ய மாட்டார், நான் வந்து உங்கள்ட்ட சொல்ல முடியாது. அப்படியா? அதனால சொல்றேன். சரி, தாத்தா வரட்டும் தம்பி, நான் பேசி எப்படியாச்சும் சமாளிச்சுட்டு இருக்கேன். கேட்டா கிட்டதான் சொன்னான்னு சொல்லக்கூடாது. சரி தம்பி, கூப்பிடுறேன் தம்பி. மாமா வாங்க. வாங்க. மாமியை கூட்டி வந்தேன் மாமா, வாங்க. காற்றில் பிறந்தவன் காற்றில் பிறந்தவளோ பொழிதாய் கற்பனை வளர்ந்தவளோ இவள் நேற்றில் வளர்ந்தவள் தாவரையோ செவ்வந்தி பூச்சரமோ இவள் நேற்றில் வளர்ந்தவள் தாவரையோ செவ்வந்தி பூச்சரமோ இவள் செல்வத்தை மொழியால் நிலாவென சிரிக்கும் வனப்பொழியால் நிலாவென சிரிக்கும் வனப்பொழியால் வைதவிழிகளில் பழரசம் தருவான் வருகிற தலை குனிவான். ஏண்டிமா ஐயோ முறைக்கிறாடா. ஆமா, என்னதான் கொஞ்சம் சிரிக்கிற முறைக்கிறீங்க தாத்தா. அழுகுறா குலுங்குறா அடே அப்பா, ஏண்டி அகத்துக்காரி பேசாதீங்க, உங்ககிட்ட நான் பேசக்கூடாது, ரொம்ப கோவமா இருந்துட்டு இருக்கேன். கோவமா இருக்கலா? அப்படி ஒண்ணும் தெரியலையே. இந்த கோவத்துல அழகா இருக்கா? லட்சணமா இருக்கா? தாத்தா அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. அகத்துக்காரி கரெக்டா இருக்கா? ரொம்ப திருப்பாதடி. ஏன்னா நேக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். யாரு? குங்குமப்பூவே ஏன்னா நேக்கு என்ன குறைச்ச, நேக்கு என்ன குறைச்சன்னு கேக்குறேன். எதுல குறைச்சன்னு கேக்குறேன். எதுவுமே குறைச்சலையே. ஏன்னா நான் அழகா இல்லையா, இல்ல ஆடம்பரமா இல்லையா, நகனட்டு இல்லாம இருந்துட்டு இருக்கனா? நேக்கு எதுல குறைச்ச? நேக்கு போய் துரோகம் பண்ணிருக்கல. நீங்க நன்னா இருப்பேலா, நாசமத்து போயிடுற போங்க. அவசரம் 6 தரம் கல்யாணம் பண்ணா 7 தரமா என்னைய கட்டிண்டா குத்துக்கல் மாதிரி நான் இருக்கச்சா உங்களுக்கு தேவையா அந்த வயசுல? சொல்லுங்க பாக்க. தேக்கு புரிஞ்சுட்டோம். கண்ணத்துல குறைச்சலா? எண்ணத்துல குறைச்ச? எதுலயுமே குறைச்சல. நல்லா இருக்காங்க, லட்சணமா இருக்காங்க. அகத்துக்காரி ஏன்னா நான் என்ன நோக்கி எதுல குறை வச்சிருக்கேன்? நேக்கு எதுலயும் குறை வைக்கல. அதுல குறை வச்சனா, இதுல குறை வச்சனா, எதுல குறை வச்சிருக்கேன்? எதுலயுமே குறை வைக்கலன்னா நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நீ எதுல செய்ய சொன்னியோ அதெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆமா, காதுல பண்ணுங்கன்னு சொன்னேன், காதுல பண்ணுனேன். கையில பண்ணுங்கன்னு சொன்னேன், கையில பண்ணுனேன். கால்ல பண்ணுங்கன்னு சொன்னேன், கால்ல பண்ணேன். என்னய்யா அது? கழுத்துல பண்ணுங்கன்னு சொன்னேன், கழுத்துல பண்ணுனேன். நெஞ்சில பண்ணுங்கன்னு சொன்னேன், நெஞ்சில பண்ணேன். அதான் மகன் வேலை பண்ணிருக்காரு, அப்புறம் என்ன? அப்புறம் இடுப்புல பண்ணுங்கன்னு சொன்னேன், இடுப்புல பண்ணுனேன். அப்புறம் அப்புறம் இடுப்புக்கு கீழே கால்ல மெட்டி இருக்குல்ல. நேக்கு அளவு தெரியாம போயிட்டோம். ஆமா. ஒண்ணும் இல்ல. ஏன்னா நேக்கு நகை நட்டாலும் நிறைய பண்ணி போட்டிருக்கேன். நேக்கு என்ன குறைச்சலா இருக்கிறது? நேக்கு எந்த குறைச்சலுமே இல்ல. ஆனா நேக்கு போய் துரோகம் இருக்கல. ஏன் துரோகம் இருக்கு? அதான் நேக்கு புரிஞ்சிடுத்தோம். என்ன புரிஞ்சிடுது? ஓ சங்குதி நேக்கு தெரிஞ்சிட்டு. என்ன சங்குதி? தாத்தா தெரியுமா? என்ன? அவ என்ன காரியம் பண்ணாங்க? ஏன்னா அவெல்லாம் எப்படி நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கா? நம்ம குடும்பமே சிரிப்பா சிரிக்குதுங்க. நம்ம குடும்பம் இவ்வா சிரிக்கிறதோட இல்ல, முத்தையை சிரிப்பா சிரிக்க வச்சுட்டாங்க. ஆமா, புகுந்தாத்துல இருந்து பிறந்தத்துக்கு போய் வர்றதுக்கு 3 மாசம் ஆகுறது. அக்கறை கரத்துல வரவே முடியல. அக்கறை கரமே காரி ஏன் துப்ப மாட்டா? இவனும் பொண்டாட்டி வச்சு உணவு பண்றா. இவ பொண்டாட்டி இப்படி பண்ணிருக்காளுன்னு காரிதான் உமிரா. ஏண்டிமா ராமானுஜத்துக்கு முடியும் இல்லையா? கதாகாலட்சம் நடந்ததா இல்லையா? அங்க என்ன நடந்தது? படுத்தியா இல்லையா? நீங்க புடவை கிழிச்சலா தூக்குனேலா? நான் தூக்குனேனா? நீங்க புடவை தூக்குனேலா? அது புடவை 2ஆ பிடிச்சு கிழிச்சலா? நீ படுத்தியா? படுத்தனா? என்னன்னா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன். எனக்கு படுக்கவே தெரியாது, இப்படி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கிழிஞ்சதும் தெரியாத. கிழிஞ்சது தெரியாதா? எப்படி புடவை கிழிஞ்சது? ஏன்னா நீங்க கிழிக்கவே இல்லையா? இல்லையே. பொய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நோக்கி யார் சொன்னது? எனக்கு அம்பி கிட்ட தான் சொன்னா. வச்சுட்டாண்டி ஆப்பு. ஏன்னா நேக்கு அவன் தான் சொன்னான். அப்படியா? தம்பி கிட்ட தம்பி
யாரு என்ன மாமா குழந்தை என்ன மாமா இங்க இருக்கேன் இங்க வாடா. நான் வரமாட்டேன் போடா அவ பண்ணுனது எனக்கு புரிஞ்சிடுது. ஏன் ஏன் பருப்பு உருண்டையா குடுத்தியா இல்லையா? ஆமா என்னது பருப்பை பிசைஞ்சு உருண்டை பிடிச்சு கொடுத்தேன். எனக்கு தெரியாம பேஞ்சு குடுத்தியா இல்லையா? ஆமா நான் சாதத்தையும் பருப்பையும் பிசைஞ்சு கொடுத்தேன். அவ பருப்பு உருண்டை உங்களுக்கு கொடுக்க மாட்டாடா. கொடுப்பா. ஏன்னா கூப்பிடுங்க முத்தேன்னு. நான் கூப்பிட்டு வருவானா? ஆ. வரமாட்டான். ஏண்டா அம்பி கிட்டு வாடா அம்பி. நான் வரமாட்டேன் போங்க. ஏண்டா அம்பி நீங்க போங்க மாமி. ஏண்டா அம்பி மாமா வச்சுட்டு கூப்பிடாத போ. ஏண்டா அம்பி இங்க வாடா அம்பி சீக்கிரமா. உனக்காக நான் வடை வச்சுட்டு இருக்கேன், சிலேபி வச்சுட்டு இருக்கேன், கொத்த வடை வச்சிருக்கடா. அப்புறம் போண்டா வச்சிருக்கேன். எல்லாம் வச்சிருக்கேன் ஆ. கண்ணுலவே காட்ட மாட்டேன்றேன். ஏண்டா உன் கண்ணுல எப்படா காட்டுறது? அது கண்ணாடா அது? மாமா பிரச்சனை ஆனா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தைரியமா போச்சு. ஏன்னா முன்னாடி எல்லாம் மாமா இல்லாதப்ப கூப்பிடுவேன். ஆ. நான் பொசுக்குன்னு வந்துட்டு பொக்குன்னு ஓடி போயிருவேன். ஏண்டா அம்பி அகத்த வேலை இருக்கிறது அதனால கூப்பிட்டேன். இப்ப தாத்தா இருக்கா ஏன்னா இப்ப ரொம்ப தைரியம் வந்துருச்சு. மாமாவை வச்சுட்டே கூப்பிடுறேன். எங்க வந்துட்டு எங்க போனா? அகத்துல தானே இருக்கான். அவன் சின்ன குழந்தையா அதான் பேச தெரியாம பேசிட்டு இருக்கான். முதல்ல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் நம்ம. அதான் அன்னைக்கே சொன்னீங்க. பக்கத்துல வந்தான், பாலை குடிச்சான், பாயில போட்டான், ஜாக்கெட்டை கிழிச்சான். அது நன்னா இருக்குது. ஏன்னா அவன் சின்ன குழந்தை. ஏண்டா அம்பி கிட்டு மாமா போ சொல்லுங்க, நான் அப்புறம் தான் வருவேன். டேய், மாமாவே போ சொல்லணுமா? மாமா போய் உட்காரு. என் தங்கம் இல்ல இந்த வர்றா. வாடா அம்பி. நீங்க போங்க மாமி. முன்னாடி எல்லாம் என்ன எப்படியா கூப்பிடுவேன்? அப்புறம் என்ன பெத்தாலு என் சுச்சு பண்ணி என் காலை கொட்டி என் புக்கிலே கூப்பிடுவேன். இப்பயும் அப்பதானே கூப்பிடுறேன். சின்ன நான் குடுக்குடுன்னு ஓடியாந்து உங்க பக்கத்துல படுத்துட்டு உங்க மேல காலை தூக்கி போட்டுட்டு இதை சப்பிட்டே இருப்பேன். எதை சாப்பிட்டு விரல சப்பிட்டே படுத்திருப்பேன். ஏண்டா அம்பி அப்ப சின்னோண்டு குழந்தையா இருந்த குழந்தையில அணைச்சு போட்டு நான் படுத்துட்டேன். நீ காலை போட்ட. இப்ப காலை போட்டா பாக்குறவங்க தப்பா பேச மாட்டா? நீங்க என்ன சொல்றேன்? ஆ, நீ பெரிய பையன் ஆயிட்ட மாமாட்ட போய் படுறான்ற. ஆமா மாமாட்ட படுத்து அவரு சப்பிட்டு விட மாட்டேன். ஏண்டா அம்பி எதை சாப்பிடுறாரு? அவன் படுத்ததா சொன்னீங்க, அது உண்மையா அது? எது மாமா? தாத்தா புடவை பிடிச்சி தூக்குனாரு கிழிச்சாருன்னு சொன்ன. கேட்டியவா? கேட்டதா? என்ன சொன்னான்? இல்ல. எந்த பொம்பளை ஒத்துக்கிறான்? நான் இப்ப கேட்கறேன். நாண்டு கடிச்சு ஆகுத மாதிரி கேட்கறேன். இங்கிட்டு வாங்க. கேட்டேன் தம்பி. தாத்தா தூக்கவே இல்லை, புடவை கிழிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருக்க? ஏன் தம்பி அது என்னன்னு கேட்டு சொல்றாம்பி. இந்த தூக்கு மாதிரி தொங்குற மாதிரி கேட்க. கேள்றாம்பி. புடவை தூக்கி கொடுக்கல. நீங்க போய் படுக்கல. எனக்கு படுக்கவே தெரியாது. உன் மேல சத்தியமா இதுக்கு எந்ததான் கழிச்சுதான். நீங்க படுக்கல. இவர் புடவை தூக்கி கொடுக்கல. நான் பார்க்கல. இன்னைக்கு தாக்க. ஏன்னா பாத்தேலா நம்ம 2 பேரும் போட்டுட்டே இருக்கணும். அதை பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கான். அதனாலதான் உங்க 2 பேருக்கும் வம்புழுத்துனேன். அது வேணாம் தம்பி, அசிங்கம். ஏன்னா வீட்டுக்காரி, புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு பறிச்சு என்ன சொல்லிட்டு போன உங்கள்கிட்ட? உள்ளுக்கட்டு கருப்பாயி சரியானபடி வேலைக்கு வர்றது இல்ல. விடுஞ்சா சிரார்த்தம். ஆமா இங்க இருக்கிற வேலையெல்லாம் எவன் பாப்பேன்? யாரு பாப்பா? நானும் இவருக்கு தான் பாப்பேன். பாப்பா சொல்ல சொல்றதா? இல்ல நம்ம 2 பேரும் தானே பாப்போம். அது சரி. அதனால கிச்சானு முழுக்கமா வாங்கல. கிச்சனை என்ன பண்ணி வச்சிருக்க? மேல வளர்ந்து எடுத்துருக்கேன். சரி முழுக்கச்சிருக்கா கூப்பிடுறேன். கூப்பிடுங்கப்பா. நன்னா இருப்பாள்ல? அண்ணா பேசா இருக்கு. நன்னா அழகா இருப்பாள்ல? கூலிவா இருப்பா. என்ன விட அழகா இருப்பாளா? அழகா இருப்பா. அழகா இருப்பாளா? பாத்தியாமா தெரிஞ்சிட்டேனா? ஆமாண்ணா. கண்டிப்பா அவன் வேலைக்காரடி. சரி அவன் அழகா இருப்பா. இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிடுங்க பார்க்கலாம். அடே சந்திரமுகி, சந்திரவதி, சந்திரவதி. ஏய் சந்திரமுகி லக 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 லகன்னு. போய் பார்த்து போக விடைதாரும் அடிமை கொண்டவரே என் பாலே மாட்டான் பாவி ஐயா எரியரே என்னை அடிமை கொண்டவரே ஐயா எரியரே என்னை அடிமை கொண்டவரே. வந்தது வரங்காட்டிமா பொன்னாடி இப்படிதான் அழுகிறதா? இப்படிதான் அழுகிறதான்னு கேக்குறேன். நல்ல
நெத்தி நிறைய பொட்டை வச்சுட்டு கொண்டா நிறைய பூவை வச்சுட்டு நல்லா அழகா இருப்பான்னு பார்த்தா அழுத சிந்திய மூக்கமா அழுதுட்டே இருக்கேன். எங்க போயிட்டு? என்ன அம்பி கிட்ட என்னாச்சு வண்டியெல்லாம் நடக்குது? என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல மாமா, என்ன அம்பி? இடி இடிச்சுது. இனிமே கொஞ்ச நேரத்துல தண்ணி வரும். எங்கடா அடிச்சது? இல்ல மாமா. ஏன் மாமி ஏன்? என்ன பண்றோம், எப்படி இருக்கணும்? சிரிச்ச முகமும் சீதையில் கடாட்சி ஆமா. முகமும். காலையில எழுந்து ரெண்டா ஸ்நானம் பண்ணிட்டு ஆ. நெற்றில வட்ட திரக முடிச்சுட்டு ஆ. அழகா அம்பாவோட சன்னிதானத்துல போய் ஆ. அம்பாவை வணங்கிட்டு ஆ, மயிர புடுங்குது. உட்கார். காலையில மன்மதலிலே விடிய காத்தாலே அம்பி கிட்ட என்ன மாமி? என் மகள் லோகிதாசன் மேலவனாந்திரம் சென்றான் அல்லவா? ஆமா, ஆமா. அவன் பாம்பு கடி திறந்து விட்டான் ஐயா. இவர்களிடத்தில் நான் எப்படி எடுத்து சொல்லுவேன்? என்ன மாமி சொல்றீங்க? அவனை சென்று நான் பார்க்க வேண்டும். அட சண்டாள பாவி 10 தெய்வங்களா. மாதம் சுமந்து பெற்றெடுத்த கடனை தீர்க்க வேண்டும். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் கண்ணு இல்ல மாமி. பச்சை பிள்ளையெல்லாம் பாம்பு கடிச்சு சாகுது. இவனெல்லாம் ஒரு நட்டுவ காலியாவது விழுந்து புடுங்குறான்னு பாருங்க. பெரிய சங்கீத புலவர் பொழந்துகிட்டே இருக்காரு எப்ப பாரு. மாமா, ஜானி, ஜானி, மாமா, மேலவனாந்திரம் போனானா கிச்சா? வந்து போனானே சர்பத் தீண்டிருச்சான். சர்பத்து குடிச்சிட்டானே. ஆமா, பாட்டை வச்சிருக்காங்க சர்பத்து கடை. நாங்க சர்பத் தீண்டிருச்சோம் மாமா. நாதஸ்வரம் உயரமே இல்ல, அவன் வாயில தூக்கி வச்சு பாவம் உதவுனா யார் அவன்? ஐயோ ஏ பாப்பா. என்ன அம்பி முத்தையா எங்கடா பாம்பு? ஐயோ பாம்புன்னா நேக்கு பயமா இருக்கிறது. உங்களை நினைச்சுட்டா நான் வருத்தப்படுறேன். யார் பாப்பங்கடா? பாம்புன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். எவ்வளவு ஆர்வம் மாமா. எங்க பாம்பு, எங்க பாம்பு, எங்க பாம்பு? ஏன் அபி கடிச்சிருப்படி நேக்கு பயமா இருக்கிறது. இல்ல, நம்ம வீட்லயே ஒரு பாம்பு கிடக்கு. அந்த பாம்பு வேண்டாம். அது செத்த பாம்பை கட்டி தொங்க வச்சு அது பாம்பு சேர்ந்து ரொம்ப நாளாயிடுறா. அது யாரும் அவங்க கொடுத்து காட்டி பார்த்துருவோம். என்ன அம்பி கிட்ட? அவன் என்னமா பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு கேளு. என்னடி அம்மா பாம்புன்னு சொன்னியாமே? மேலவனாந்திரம் போன என் மகள் லோகிதாசன் பாம்பு கடி திறந்து விட்டானமா? பாம்பு வச்சு இறந்து போயிட்டானா? குழந்தை செத்தே போயிட்டானா? ஐயோ பண்ணப்படுதே பண்ணப்படுதே. நாசமா போறவளை கலட்டுட்டாடா கண்ணாடி. ஏண்டா நாய்க்கிற மூக்கு ரெண்டா தொடச்சு போட்டியா? அது ரெண்டு வாங்கையா இருக்கும். மயிறு கண்ணாடியை குறைச்சு வேற போடுவான் பாம்பு. ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டாத்துன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? காணாத்து கிச்சன் அனுப்பினல அவனை நல்ல பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? குழந்தை செத்தே போயிட்டான்டா. பணங்களா போயிட்டான். யாரு குழந்தை சேர்த்ததுக்கு யாரு மட்டும் அதற்கே சொல்றேன். கேதம் அங்கே நடந்துச்சு. உங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அங்கிட்டு போகலாமே. ராஜமா போறவன் நீ கல்யாண வீட்லயே கட்டி வரணும்டா. நீ என்ன ஆடு நீ? அதுக்கு ஏன்னா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்கண்ணா. அவ ராணியா இருந்தவ ராஜ தந்திரிகம் பண்ணிட்டு எப்பயாவது தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறா. ஆமாண்ணா. விடலாமா? விடக்கூடாது. அகத்துல நிரம்ப வேலை இருக்கிறது. வேலை இருக்குது. விடிஞ்சா சாத்தம். நான் பாத்துக்கிறேன்னா. பொம்னாட்டியா பிறந்தவன் ஏண்டி அம்மா? ஒரே ஒரு குழந்தை செத்து போனா போயிட்டு போகுதுன்னு இந்த குழந்தை போனா என்ன 9 குழந்தை பெத்துட்டு போலாம். அதுக்கு ஏண்டி அம்மா அப்படி அழுதுட்டு இருக்க? பெற்றவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருள். ஏண்டி அம்மா? ஒரு மாதம் திருவாதமாக பிள்ளை பெற்றிருந்தா தெரியும். பிள்ளையே பிறக்காது. கடைசி இது மலடு. என்ன அம்பி உனக்கு அறிவு இருக்கிறதா? அப்படியே இந்த கிழவனுக்கு பிள்ளை இறங்கிட்டாலும் பிள்ளைய சோடா பாட்டில் மாதிரி கிளு கிளு கிளுன்னு ஏண்டா அம்பி நேக்கு குழந்தை என்ன குத்தி காமிச்சுட்டு இருக்கா? நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? என்னடி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பார்த்து என்ன கேட்டுட்டு இருக்கா? என்ன இப்படி வாங்க? நேக்கு மானமே போயிட்டுது. எனக்கு மானமே போயிட்டுதுடா. அவ என்ன கேட்டுட்டா தெரியுமா? நட்டவங்க தான் தெரியும் பயிரோடமே, பெத்தவங்க தான் தெரியும் புள்ளையோடமே. உங்களை ஒரு குழந்தைன்னா நீங்க இப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டா. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நேக்கு தெரியாது. இப்ப இங்க நேக்கு ஒரு புள்ள கொடுங்க. புள்ள கொடுங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. நேக்கு ஒரு புள்ள கொடுங்க. ஏனா நேக்கு எனக்கு ஒரு புள்ள
பக்கம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. புல்லு கேட்டுருக்கா என்ன கேட்டுருக்கா என்ன கேட்டுருக்கா புல்ல கேட்டா ஆமா. தாய் மட்டும் இந்த 9 மாதம் அவளுக்கு புல்லு அழகான ஆண்கு வந்து பிறக்க போறது இந்த லோகத்துல உள்ள பூரா ஆ. கேட்கதாண்டா போறோம் பார்க்கதாண்டா போறோம் என்ன மாதிரியே இருக்கும். இந்த தாத்தா புள்ள கொடுக்குறாரு. ஏன்னா இவன் பிள்ளை கொடுக்குற லட்சணம். இவன் பிள்ளை கொடுத்து மயிரை புடுங்கினேன். அழுத்துக்காரி ஏன்னா கை போடுறி கை போடணுமா? ஏண்டா அபி முத்தையா, ஏற்கனவே கை போட்டுட்டே இந்த நிலைமையில இருக்க, இன்னும் கை போடுறோம்ன்றியே. ரெண்டு கை போடுங்க மாமி, ஏண்டா அபி அகத்துல வேலை நிறைய இருக்குது கிடுகிடுன்னு. நீங்க கேட்டேன் ம் உடனடியா பிள்ளை கேட்டேன். ஆமா நம்பி. உங்களால பெத்தெடுக்க முடியாது, தத்தெடுக்க முடியாது. ம் வேணும்னா ஒண்ணு செய்யலாம். என்னடா அபி? பிறந்த பிள்ளைய களவாண்டுட்டு வந்து விளக்கண்ணைய தரதி அப்படியே விட்டு எட்டுவா கொடுங்க ஏண்டா கிட்டு நம்ம பிள்ளையா இருக்கும்ல. இது என்ன செய்ய? இதுதானே பழைய விலைக்கு வித்துட்டு வாங்க. பொட்டுக்கல்ல தான் கொடுப்பாங்க. வாங்கி தின்னுட்டு அப்படியே கோடி நடையா நடந்து போவோம். வாங்க. இது என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் சோனாப்பேட்டை பெரியார் நகர்ல சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, 1500 படம் இதுக்கு தலையில கொண்டாந்து கொடுத்துட்டு 2 ஜன்னி வந்து செத்து போயிடும். புளிய தோண்டி இறக்குற வேலையை நான் பாக்குறேன். சொத்து எக்கச்சக்கம் ஆண்டாவாது எடுத்துப்போம். என்ன மாமி? என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை. இப்படி கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதை என்ன செய்வதென்றும் எனக்கு தெரியும். ஏது அதுதான் சொல்றேன். நம்மள மாமி இந்த தண்ணி அடிக்கிறதுல பெரிய தத்துவம் இருக்கு. இப்படித்தான் என்னை ஞாபகப்படுத்துறேன். மாமி, தண்ணி தூக்குறதுல பல தத்துவம் இருக்கு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தண்ணி தூக்க சொல்லுங்க. அது எப்படி தண்ணி தூக்குங்க? இப்படித்தான் தூக்கிக்கிட்டு ஓடியாருங்க. கொஞ்சம் பழகிருச்சுன்னா அப்புறம் இடுப்புல வைக்குங்க. அதை விட பழகிருச்சுன்னா அப்புறம் தோல்ல வைக்குங்க. ரொம்ப பழகிருச்சுங்க தலைக்கு மேல தூக்க பாருங்க. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, இல்லாத இதயத்திலே பாடும் விழா வானில் வந்தால் கண் மறைவதில்லை, பாடும் விழா வானில் வந்தால் கண் மறைவதில்லை, உன்னை கண்டு கொள்ள நாள் முதலா பெண்ணுறங்கவில்லை, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, இதயத்திலே சிந்தனையில்லை. விளக்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டனே, உள்முகத்தை பார்ப்பதற்கு உடல் வந்ததே, கண்ணிமனும் உனக்கெனவே காத்திருக்கிறது, கண்ணிமனும் உனக்கெனவே காத்திருக்கிறது, அவள் தாண்டி அவள் உன்னை தேடி ஓடுது, தேடி ஓடுது, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, உன்னிலை இல்லாத இதயத்திலே சிந்தனையில்லை, பாடும் நிலா வானில் வந்தால் கண் மறையவில்லை, பாடும் நிலா வானில் வந்தால் கண் மறையவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலா பெண்ணுறங்கவில்லை, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, உன்னிலை இல்லாத இதயத்திலே பெற்ற வயிறறிய தண்ணீர் குடம் எடுத்து தாளவனாது ஓடும், தண்ணீர் குடம் எடுத்து தாளவனாது
என்ன தம்பி என்ன மாமி? தாத்தாவை பெண்ணு வேலை பார்க்க வச்சிருக்க? இல்ல மாமி, ஆ. வயசாயிட்டே போறது. பிள்ளைக்கு பிள்ளையா என்ன வளர்க்குறேன். நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நீர்மாலை நான் தான் எடுக்கணும். ஒத்திய பாக்குறேன். ஒத்தி பார்த்துட்டு இருக்கியா? ஏன் தம்பி வார்கோல் எடுத்துட்டு வாடாமி சீக்கிரமா. அடுத்த வேலை இப்படி எல்லாம் பண்ணாலே ஏன் முடவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முனீஸ்வரன் கொண்டுதான் உங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த சனீஸ்வரன் தான் கொடுத்து ஆட்டம். ஏன் தம்பி அகத்துல ஒரு வேலை பார்த்தா அடுத்து என்ன வேலை பண்றதுன்னு கேக்குறது இல்லையா? பொம்னாட்டி பிறந்தவன் செத்தனாடி பொருங்கம்மா. ஏன் நீங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றேன்? செத்தனாடி உட்காருங்க. உங்க சார்பா நான் பேசுறேன். மாமி இப்படி வாங்க. இப்பதான்டா நீ பிள்ளை. ஐயா தெரியாம மாமி உங்களுக்காக பேசுறேன். தெரியாம கேக்குறது. அகத்துல நம்ம ரெண்டு பேரும் யாரு? வேலைக்காரர் அடிமைகள். பணம் போட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்காகத்தான் ஒரே மாதிரி உடுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? சரி கொஞ்சமாவது பொறுப்பு வேணாம். ஒவ்வொரு வேலை உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்களாக்கும். எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை முடிஞ்ச உடனே நீங்க போய் மாமியை கூப்பிட்டு கேட்கணும். என்ன கேட்கணும்? மாமி அடுத்து என்ன வேலை செய்யணும்? மாமி அடுத்து என்ன வேலை செய்யணும்? மாமி அடுத்து என்ன வேலை செய்யணும்? மாமி அடுத்து என்ன வேலை செய்யணும்னு கேட்கணும். என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல மாமி அடுத்து என்ன வேலை செய்யணும்? யாரு உன்னைவா? இல்லம்மா, இதையெல்லாம் நான் பார்த்ததில்லை. 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்தி பொண்டாட்டி விளக்கமாத்தெல்லாம் போய் எதுக்கு பார்க்க போறேன்? மாமி இதுக்கு பேர் பெருக்குமாள். வீட்டுல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் வெளியே தள்ளிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய சகல செல்வங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள்லாம் பெருகணும்னு இதுக்கு பேர் பெருக்குமாள் வச்சிருக்காங்க. சரி ஐயா. இந்த பக்கம் பாருங்க கூட்டி கூட்டி தேய்ச்சி போயிடுது. மாமி என்ன எப்பவுமே தேஞ்சதுகள்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்காதீங்க. ஆகட்டும். அதெல்லாம் ஒதுக்கிடணும். சரி. இதை அப்படி ஒதுக்கி பிடிச்சிக்கிறேன். சரி. இந்த பக்கம் பாருங்க புத்தம் புதுசா இருக்குது. ஆமா. இந்த புதுசுகள்கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா என்ன தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அப்படியா? மேல இருக்க தட்டு தட்டிக்கிறேன், கீழே இப்படி திருப்பி பிடிச்சிக்கிறேன். சரி. வாட்டமா இருக்கும், வருஷமா இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்ய போற காரியத்துல சோனாப்பேட்டை பெரியார் நகர்ல இன்னொரு 10 வருஷத்துக்கு நம்மள மறக்கப்படாது. அம்பி பைய கிட்டவும் மாமிய பின்னி எடுத்துட்டாலும் எப்படி செய்யறதுன்னு போய் கேளுங்க. இல்ல மாமா, இப்ப அவ என்ன ஏன் தம்பி பக்கத்துல மாமி நின்னுட்டு இருக்கேன். ஐயோ நீங்க அங்க நிக்கிற நான் கவனிக்கிறேன் மாமா. அவன் கையில குடுறா. சவாரிமா எப்படி முன்னாடி பிடிச்சிட்டு இருந்தியோ அப்படியே எப்படி முத்தை இருக்கானு நன்ன பொருங்க. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னா இன்னே அமைய மாட்டேங்குது. பொண்ண மாதிரி ஒரு 10 தான் இந்த விளக்காமத்தால 10 அடி அடிச்சா பொண்ணு உடனே கிடைச்சோம். அடி அடிமாமே அரே அதற்கு நான் வரவில்லை. இது என்ன செய்ய வேண்டும் என்றுதான் அவ என்ன நேக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் வந்திருக்கான். கல்யாணம் பண்ணுவா நாசமா நான் என்னமோ ரொம்ப வெக்கப்படுறேன் மாதிரி. இது என்ன செய்ய வேண்டும் என்று சரி அப்ப பெருக்கடி அவளுக்கு இந்த வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா? மாமிய மட்டும் பெருக்க மாமியா மாமி இதுக்கு மேல பெருக்க கூடாது. இப்பவே குறைக்கணும். இதைய குறைச்சிட்டா நல்லா இருக்கும். மாமி கொஞ்சம் வாடி உங்கள்கிட்ட மசிரை வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டாலும் விளங்கி அதேடா பாக்குற. ஏன்னா அதாவது தெரியாத வேலைகளை செய்து காமிப்பதா சொல்லித்தான் வாங்கிருக்கேன். சரிங்கண்ணா அதனால லேசா பெருக்கிக்க. லேசா பிரிக்காம தம்பி நல்லா பிரிக்க காமிக்கவா? மாமி இந்த விளக்கமாறு பிடிச்சு கூட்டுறதுல பெரிய தத்துவம் இருக்கு மாமி. மேல நல்லா இறுக்கிக்கணும், அடியில கீழே நல்லா விரிச்சுக்கணும். இப்படி விரிக்கிறச்சே குச்சி கீழே நழுவுற மாதிரி இருக்கும். திரும்ப எடுத்து சரி தம்பி இதே மாதிரிதான் இருக்கணும். நல்லா பாத்துக்கடியம்மா. பொம்னாட்டியா பிறந்தவ எப்படி நன்னா வாச பெருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் பொக்கிரிக்கு ரசம் பக்கத்துல பட்டில ரசம் பொக்கிரிக்கு ரசம் பக்கத்துல பட்டில ரசம் என்னைக்கும் நல்லா நடக்கா பொண்ணு பொண்ணாச்சி என்னைக்கும் நல்லா இல்ல
போட்டிருப்போம். என்ன தாத்தா எங்க நிக்கிறாரு? இந்த சிலையை நாளைக்கு காலையில தரப்ப அப்படியே இருக்கட்டும். கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னார் விளையாடி விட்டானே விளையாடி விட்டானே மாளிகையில் பச்சை கிளியானால் பறந்தே நான் தேடுவேன் பாடி வரத்தேன் ஓடுதே பச்சை கிளியானால் பறந்தே நான் தேடுவேன் பாடி வரத்தேன் ஓடுதே சென்னையிடம் நானே சிந்தை வடலானே சென்னையிடம் நானே சிந்தை வடலானே சேரி சொல்லையா கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசும் காலத்தினிமே நம்மை ஒன்றாய் கொண்டு சேரும் கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசும்
சங்கனி மங்கனி இவங்க சங்குதானி சப்புந்தோலும் பெரிவமா உச்சாட அசிய ஒசிய அடங்கி வருகிய நிற்க கிடது ஜெய் பத்திரகாளி மலையாள மந்திரக்காளி என் மந்திரத்திற்கு எதிர்த்தோடி வா காளி அம்மினைக்கு செக்கு சொல்லி பிள்ளைடு பைக்கிற சின்னந்திரடி மூக்கு நோண்டி ஏன் தம்பி இதெல்லாம் என்ன மொழி? சக்கரவர்த்தி ஏன் தம்பி இதெல்லாம் என்ன தம்பி? தாத்தா உலக்கேத்து என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் என்ன மந்திரம் ஆடதெல்லாம்? பொண்ணுக மலையாளத்துல கத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன மந்திரம் சொல்லி நிப்பாட்டி இருக்கேன். மந்திரத்துல உலக்கி நிப்பாட்டிட்டேன். நீ பேசினி அது என்னடா மொழி தெரியாது. மலையாள மொழி நிறைய இருக்கு. இது என்ன செய்ய வேண்டும்? மாலை எடுத்து போட்டு கும்பிடுறா. குடுங்க முடியாது போல. நீங்க இங்கிட்டு வந்தோன்னு வழக்க ஷாயுது மாமி. நான் கேட்டா தப்பா போயிடும். பொம்பளைக்குள்ள பொம்பளை என்னன்னாலும் கேட்டுக்கலாம். அவளுக்கு புத்தி பழக்கம் இருக்கான்னு கேளுங்க. சந்தி அகத்துக்காரி கூட இந்த பக்கம் வா. அவளுக்கு என்ன தெரியாதுன்னா இந்த மாதிரி உரல்ல உலக்க இருக்குது. சரி இப்ப நீ தூக்கி போடு. இருந்ததுலயே பெரிய வர போட்டுறா. காலையில காசு எடுக்கிற புண்ணியவன் எங்கடா உலக்க ஏண்டா அம்பி காலில் போட்டா வேற வேற போடுது. ஆமா ஆமா சரிப்பா தூக்கிய தலையில போட்டு கிட்டி செதற கூட செதற வைக்க தரங்க. மண்டையில கிட்னி இருக்குன்னு யாரா சொன்னா உனக்கு? இந்த மாதிரி ஆளுக்காக பயந்துட்டு நாங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்டா. சித்திரபேஷம் கடி எனக்கு பழக்கம் இருக்கு. ஏன் தம்பி தாத்தா ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு, நீ என்னமே இடையில வந்து புந்துட்டு இருக்க? ஓட்டுக்கிட்டு மாமி சொல்றாண்டி உலக்க பிடிச்சி குத்துறதுல பெரிய தத்துவமா. சரி தம்பி தம்பி குடிக்கிற தத்துவத்துக்கு தெரியுங்க. ஒரு சில பாம்பை பார்த்தேன்னா உலக்கையை பார்த்தா ஐயோ இது நாங்க சொல்றா ஒரு சில முன்னாடி வந்தாலும் அவசரம் முடியும். சரி தம்பி அனுபவப்பட்டவரா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? எடுக்கிறச்சு மெதுவா எடுக்கும். சரி தம்பி குத்துறப்பா சரி தம்பி புள்ளுக்குன்னு வெளியே வரும். சிறகு சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இவ்வளவு ஆர்வமா இருக்க மாமிக்கே இவன் பிள்ளை பக்கம்னா வேஸ்ட். மனசுல நிக்கிற மாதிரி பண்றேன். பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா உயரோ நிலைதானா உலகம் இதுதான். மண்ணாகி போமா உயரோ நிலைதானா உலகம் இதுதான்.
விதிவசம் ஒரு கையாலே வாழ உதவும் நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? இப்படி விரலை காயப்படுத்தி விட்டேனே உங்களை சொல்லி தப்பு இல்லம்மா. தப்பு பூரா என் பேர்லதான். எப்படி விட்ட? வரல கண்டா வரல விட்டுறியா? மருவம் உள்ளே மல்லிகை மாறி அடைத்த கையாளி பெருமுழக்கை எடுத்து குத்த புறப்பட்டு விட்ட விதிவசம் மருவம் உள்ளே மல்லிகை ஒரு மகனை வைத்திருந்தேன் இந்த உலகம் அதை ஆழ்வான் என்று அருமை மகன் அரவகடித்து அரணித்தல் மாட்டதை நான் ஒரு மகனை வைத்தேன் போங்க மாமி. 56 தேசத்தை அந்த சக்கரவர்த்தி பொண்டாட்டி உங்களையே ஆண்டவன் கொண்டாந்து இந்த கிதில விட்டுட்டான். 27 இல்ல இந்த கிழட்டு பொண்ணாக்க என்ன ஆட்டம் போடுறது பத்தியா? என்ன கதிக்க போறதுக்கு ஆடுறாங்கன்னு தெரியல. இவங்க லட்சணங்களுக்கு பச்சனங்கள் செய்யணுமா? இதுக்கு நாங்க நெல்லு குத்தணுமா? எந்த மகராசி இந்த உரலும் உலக்கையும் கொடுத்து விட்டுச்சுன்னு தெரியல. சிரிக்காத, கடுப்பு வருது எனக்கு. 50 பேர் போய் வீட்டில் படுத்து தூங்குறிய. நாங்களும் இந்த மலையில தானே நின்று நாடகம் ஆடுறோம். உட்காந்து பார்த்தா என்ன, ஏதாவது ஒண்ணு உடைச்சு விடுவோம். ஆமா, அடுத்த வருஷமாவது கொடுத்து விட மாட்டாங்க. காலகட்டம்மா கருமாதிக்காகவே குத்துறேன். பெரிய கமலாசன் போஸ் கொடுக்கிறார். வேண்டாம் மாமா, பாவமா இருக்கு. தாத்தா அடிக்க வந்து ஆமா, தூக்கி போடு. எனக்கு என்ன வரலாடு எவ்வளவோ குடும்பப்படுத்தியும் அனைத்து வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கா. இதுக்கு மேல அங்க வச்சிருந்தா அக்கரஹாரமே தீப்பத்தி எடுக்கும். அதனால அனுப்பிச்சிருவா. அடியே சந்தி ஐயா இங்க இருந்து கிடக்கு ஓட்டமாய் ஓடி போய் உங்களுடைய குழந்தை காலில் கட்டி கட்டி இழுத்தறிவியோ எரிப்பியோ குழம்பியோ எனக்கு தெரியாது. அப்படி எல்லாம் சொல்லாத. புலர்வதற்கு முன்பு இங்க வர வேண்டும். இல்லையா 1000 இல்லை இல்லை, நான் வந்து விடுகிறேன். போறச்ச திருவிளக்கு புறா மாடத்துல எல்லாம் விளக்கேத்தி வச்சுட்டு போயிடணும். அப்படியா? அது மட்டும் இல்லடியம்மா, அகத்துல கொஞ்சம் பழையது இருக்கு, சாப்பிட்டு போறியா? இல்லை இல்லை இல்லைம்மா, நீங்க சொன்னது எனக்கு பெரிய சந்தோஷம். சரி, சீக்கிரமா அகத்துக்கு வந்து சேரடியம்மா. அப்படின்னா 1000 போய் சொன்னது சமம். ஆகட்டும், நான் வந்து விடுகிறேன். மாமி ஐயா வேணும், இந்த உலகத்துல நான் உங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன் மாமி. ஆமா ஐயா, எனக்கு தெரியாத விஷயத்தை எல்லாம் சொன்னீர். நேக்கு நீங்க ஒரு உதவி பண்ண வேணாம். நான் என்ன உதவி என்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன்? மேல வனாந்திர போயிட்டு சரி குழந்தை எடுத்து தகனம் பண்ணிட்டு சரி. எங்கே தகனம் பண்றீங்களோ ஆ, பக்கத்துல 2 குழி மட்டும் வெட்டி வச்சுட்டு வரையலாம். எதற்கு? இது 2 புதைக்கு போகாது. கொத்து இரு குழந்தைமா கொண்டு போய் போட்டுருவோம். வேணாம் சொத்து எக்கச்சக்க ஆள்ல பாதி மாமி. வேணாம் ஐயா. ஆள்ல பாதி வேணாமா? 60-40 இறைவா வேண்டாமா? சரி வாங்க மாமா. மாமா அவ வேணான்றா. நம்ம ஒரு சந்தி குடிச்சிட்டு வந்தா போய் உச்சந்தில விடுவான். வாங்க மகனே, நான் பெற்ற செல்வமே
உன்னை பார்ப்பதற்கு நான் ஓடோடி வரப்போகிறேன். இந்த இருட்டு வேளையில உன்னை எங்கடா கண்டெடுப்பேன்? இந்த இருட்டு வேளையில் உங்களை எங்கடா தேடி எடுப்பேன்? நான் பெற்ற செல்வமே, இதயம் போகுதே என்னையே பிரிந்தே, காதல் என்னும் கோட்டே இதயம் போகுதே என்னையே பிரிந்தே. இந்த இருட்டு வேளையிலே உன்னை எங்கடா கண்டு தேடி எடுப்பேன்? கருத்தை விட்டகலா நின்ற என் கண்மணி மகனே பாலா, ஒருத்தரும் எதிர்க்கானே. இந்த இருட்டு வேளையிலே எங்கடா உன்னை தேடி எடுப்பேன்? ஒருத்தரும் எதிர்க்கானே. உற்றதோ ஒரு வார்த்தை சொல்ல, வருத்தமாய் தேடுவேனோ இந்த வடமெல்லாம் சுற்றுவேனோ, எருது மேல் வீசா எங்கே காண்பேனா? உன்னை எங்கடா கண்டு தேடி எடுப்பேன் நான் பெற்ற செல்வமே? ஐயா, உன்னை பார்ப்பதற்கு ஓடோடி வருகிறேன். இங்கு 1000 மாடங்கள் தோறும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று வேதியர் சொல்லிவிட்டு சென்றார். இங்கு 1000 மாடங்கள் தோறும் விளக்கேற்றி வைக்க போகிறேன். ஆனால் 56 தேசத்தையும் ஆள பிறந்த மகன் என்ற ஒரே விளக்கை அடியோடு அழிக்க போகிறேன். அடியோடு அழிக்க போகிறேன்.